என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலே இன்றைய தினம் 16வது பாசுரம், உயர்ந்த பாசுரம். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியர் ஓமக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான். வாயால் முன்னம் மாற்றாதேயம்மா, நீ நேசல்லை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். ரொம்ப அருமையான பாசுரம் இது. இந்த திருப்பாவை 30 பாசுரங்களிலே நடுநாயகமாக இருக்கக்கூடிய பாசுரம். இதுவரை பார்த்து வந்தோம். ஆண்டாளும் அவருடைய தோழிமார்களும் எல்லோரும் சேர்ந்து 6வது பாசுரத்திலிருந்து 6வது பாசுரம் புல்லும் சிலம்பினகான் என்ற பாசுரத்திலிருந்து எல்லே இளங்கிளியே என்ற பாசுரம் வரை 10 பாசுரங்களில் ஒவ்வொரு இல்லமாகச் சென்று அவருடைய தோழிமார்களை எழுப்புவதாக பாசுரம் அமைந்தது. அப்போது எழுப்பும்போது உள்ளிருப்பவளானவள் சில கேள்விகளை கேட்பதாகவும், இவர்கள் பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் என்ன என்று கேட்பதாகவும், அதற்கு வெளியிலே இருப்பவர்கள் தோழிமார்களும் ஆண்டாளும் அதற்கு பதில் இருப்பதாக அடையாளங்களை காட்டுவதாக பாசுரங்கள் அமைந்திருந்தன. ரொம்ப அற்புதமாக இருந்தது. வியாக்கியான கர்த்தாக்கள் காட்டும் பொழுது இதனுடனே ஆழ்வார்களையும் 10 ஆழ்வார்களையும் எழுப்புவதாகவும் அதையும் நாம் பார்த்தோம். ஒவ்வொரு ஆழ்வார்களையும் ஒவ்வொரு பாசுரத்திலே எழுப்புவதாக பார்த்தோம். அந்த கணக்கிலே இன்றைய பாசுரம் 16வது பாசுரம். இப்பொழுது அவர்கள் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்று இதை சொல்லும்போது என்ன தெரியுதுன்னா, நந்தகோபனுடைய அரண்மனைக்கு வந்து விட்டார்கள். கண்ணனுடைய வளர்ப்பு தந்தையான நந்தகோபன், யசோதை அவர்களுடைய இந்த திருமாளிகைக்கு இவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள் என்பது நம்மளுக்கு தெரியுது. இதிலேருந்து இந்த பாசுரத்துலேருந்து தெரியுது. இங்கே வந்த உடனே ஆண்டாளுடைய அந்த எண்ணங்கள் இருக்கே, எப்படிப்பட்ட ஒரு விசேஷமான எண்ணங்கள் என்னால் அவளுடைய நெறிமுறை, அதாவது என்ன சொல்லுவோம்னா புரோட்டோகால்னு சொல்லுவோம், நெறிமுறைகள், அது எப்படிப்பட்டது அழகாக அமைந்திருக்கிறதுன்னு. இந்த பெண்கள்லாம் ஒரு சமுதாய கூட்டமாக அமைக்கிறார்களே, அவர்களெல்லாம் இந்த ஆண்டாளுடைய வழியை பின்பற்றி, திருப்பாவிலே சொல்லப்பட்ட வழியை பின்பற்றினால் அந்த கூட்டமானது ரொம்ப விசேஷமாக பலவிதமான செயல்களை செய்ய முடியும் என்பதை காட்டுகிறது இந்த பாசுரம். அது முதலிருந்தே பார்த்துட்டு வந்தாலே அழகாக ஒவ்வொரு பாசுரத்திலும் எப்படி எப்படி செய்தால் நாம் நம்முடைய கோல்னு சொல்கிறோமே, அந்த டார்கெட், அதை ரீச் பண்ணுறது எப்படி பண்ணக்கூடியதுன்றது ஆண்டாள் ரொம்ப அழகாக தெரிவித்து வருகிறாள். இப்பொழுது ஒரு பெரிய ஒரு விருத்தியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான என்ன இதெல்லாம் பண்ணுவோமோ நெறிமுறைகள், புரோட்டோகால், அதெல்லாம் ஆண்டாள் வரிசையாக பண்ணி கொண்டு வருகிறாள். இன்றைய தினம் அந்த இதற்கு வந்தாச்சு. நந்தகோபாலனுடைய கண்ணனுடைய திருமாளிகைக்கு வந்து விட்டார்கள். இது அங்கே இருக்கின்ற முதல்ல வாயில் காப்போனை அழைக்கிறார்கள். எப்போவுமே ஒரு இடத்துக்கு போனால் நேராக உள்ளே போய் இது பண்ண முடியாது. பெருமாளை சேவிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட பெருமாள் சன்னதிக்கு கோவிலுக்குள்ளே போகும்போது அந்த நெறிமுறைகள், அவள் வைணவ நெறிமுறைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரி பண்ணால் அது விசேஷம். நேராக போனோடனே பெருமாளை சேவிச்சிடும், நடக்கவே நடக்காது. அங்கே இருக்கிற துவாரபாலர்கள் முக்கியமாக சேவிக்க வேண்டும். அந்த துவாரபாலர்கள் ஜெயா விஜயா என்று 2 துவாரபாலர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் நாம் பணிந்து உள்ளே செல்வதற்கு அனுமதி கோர வேண்டும். இந்த ஜெயா விஜயா என்ற 2 துவாரபாலர்கள் அவர்களிடம் அனுமதி கேட்டுத்தான் அவர்கள் அனுமதித்த பிறகு உள்ளே போவதாக ஒரு ஐதீகம். அந்த மாதிரியாக இந்த நந்தகோபனுடைய திருமாளிகையிலே 2 காவலர்கள் வெளியிலே காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இவர்கள் கேட்கிறார்கள், நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானே. இந்த அரண்மனைக்கு
காவலாக இருக்கக்கூடியவரான உயர்ந்து விளங்கக்கூடியதான வாயில் காப்போன்களே அப்படின்னு சொல்கிற மாதிரியாக அமைந்தது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். இந்த கதவை திறந்து விடுங்கள், நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும். மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியர் ஓ உமக்கு அரவரை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய்நேர்ந்தான். எமக்கு ஆயர் சிறுமியர்கள் நாங்கள், எங்களுக்கு நன்னலே, நன்னலேன்னா நேற்று அர்த்தம். நன்னலே வாய்நேர்ந்தான். கண்ணன் சொல்லிருக்கார். கண்ணன் தான் எங்களை வர சொல்லிருக்கார். இன்னைக்கு என்னத்துக்காக வர சொன்னார்? பறை அப்படின்னு அதை கொடுக்கிறேன் என்றார். பறை என்பது என்னன்னா ஒரு சிறு வாத்தியம். நோன்பு இருக்கும் காலத்திலே இசைக்கக்கூடியதான வாத்தியம் பறை என்று பெயர். அந்த பறையை எங்களுக்கு தருவதாக கண்ணன் நேற்று வாக்களித்திருக்கிறான். நன்னலே வாய் நேர்ந்தான். நன்னல்ல நேற்று அர்த்தம். நன்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம். எங்களை சந்தேகப்படாத, யாரோன்னு நினச்சிக்காத. கண்ணன் சொன்னதுனால தான் வந்திருக்கோம். நாங்கள் தூயோமாய் வந்தோம். அவர் கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. என்னது இது, எப்போ சொன்னார், எப்போ கேட்ட அப்படின்னு சொல்லுவாளோ இல்லையோ, கேட்பாளோ இல்லையோ. வாயில் காப்பா, அவளுடைய டியூட்டியை பண்ணுற மாதிரி அவன். அதுக்கு சொல்கிறான், எங்களெலாம் சந்தேகப்படாத, தூயோமாய் வந்தோம். துயிலழப் பாடுவான். பகவானை துயிலெழுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த திருப்பள்ளி எழுச்சி என்று கார்த்தாலையில் பெருமாளுக்கு சேவிக்கிறோம் இல்லையா? கதிரவன் குணதச சிகரம் வந்தணைந்தான், கனையிருளகன்னது காளையம் பொழுதாய் அப்படின்னு சொல்லி எழுந்தருளாயே, பள்ளி எழுந்தருளாயேன்னு. அதே மாதிரி திருவேங்கடத்தில் போகும்போது சுப்பிரபாதம்னு பார்க்குறோம். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கத் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உத்திஷ்டோத்திஷ்டன்னு அது மாதிரி பாடுறோம். இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடுவது அதுக்காக வந்திருக்கிறோம். தூயோமாய் வந்தோம். துயிலழப் பாடுவான். வாயால் முன்னம் மாட்டாதே அம்மா. ஏதாவது சொல்லி எங்களை அதெல்லாம் கேள்வி கேட்காத. நாங்கள் தூயமாக தான் வந்திருக்கோம். எல்லாம் நீ என்ன கேட்க போறியோ அதுக்கு சித்தமாக தான் இருக்கிறோம். மாற்றி மாற்றி எங்களை கேட்காத. எங்களை தயவு செய்து உள்ளே விடு. தூயோமாய் வந்தோம். துயிலழப் பாடுவான். வாயால் முன்னம் மாட்டாதே அம்மா. நீ நேச நிலைக்கதவம் நீக்கு. நிலைக்கதவம் கூட அங்கே நேசமாக இருக்கிறதாம். நேசம்னா அன்பு அர்த்தம். அன்புடன் இருக்கிறது. அவர்களுக்கு எல்லாமே அன்பாகத்தான் தெரிகிறது. இவர் சொல்வார், வண்டி கார் கற்றுக்கணும்னு சொல்லும்போது முதல்ல நம்ம ஆரம்பத்தில் போகிறோம்னு சொன்னோன்னு வச்சேன். அந்த வண்டி ஓட்டுநர் சொல்வார், அன்பாக ஓட்டுங்கள், அந்த காரு அன்பாக இது தடுவுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி இவளுக்கு பார்க்குறது எல்லாமே அன்பாகத்தான் தெரிகிறது. நேச நிலைக்கதவம், ஒரு கதவு கூட ஒரு அன்போடு தான் பார்க்கிறார்கள். நேச நிலைக்கதவம் நீக்கு அப்படின்றது தான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் முக்கியமாக ஒரு வஸ்து பார்க்கணும். இந்த 15 இது 16வது பாசுரம். 15 பாசுரங்களிலே ஒரு விசேஷத்தை பார்த்தோம். அது என்ன? 15 பாசுரங்களிலும் பெண்களை எழுப்புவதாகத்தான், பெண்களை பேசுவதாகத்தான், பெண்களிடம் பேசுவதாகத்தான் இந்த பாசுரங்கள் அமைந்திருந்தன. ஆனால் இந்த பாசுரத்திலே தான் முதலாக ஒரு ஆணிடம் பேசுவதாக வருகிறது. இந்த வாயில் காப்போனிடம். ரொம்ப விசேஷம் அது. இதுவரைக்கும் பெண்களிடமே பேசியிருந்தவர் இப்பொழுது தேவைப்படும் போது ஆண்களிடம் பேசுகிறாள்னு வாயில் காப்போனிடம் பணிந்து கேட்கிறாள் அப்படின்ற இதுதான் புரோட்டோகால்ன்றது. நெறிமுறைகள் என்ன இருக்கோ அதை அழகாக தெரிவிக்கணும். இந்த அனுமத் ஜெயந்தியில் உற்சவம் கொண்டாடிருக்கோம்னா, நேற்றைய தினம் கொண்டாடினோம். ஒரு அனுமத் ஜெயந்தி கொண்டாடணும். அனுமனுடைய சிறப்புக்கெல்லாம் சொல்லும்போது அவர் சொல்லின் செல்வர் அப்படின்னு குறிப்பிடுவார். சொல்லின் செல்வர்னு குறிப்பிடுவார். அந்த சொல்லின் செல்வர்னா எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசக்கூடியவர்னு ராமரே அவருக்கு பட்டம் கொடுத்தவர். ராமபிரானே அவருக்கு அந்த பட்டத்தை அளித்திருக்கிறார். அந்த மாதிரியாக இவர்கள் இங்கே செல்லும்போது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்றத அழகாக காட்டுகிறாள் இந்த பாசுரத்தில். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று, புருஷகாரம்னு பேர். எப்போவுமே நம்ம பகவான்கிட்ட அண்டும்போது பிராட்டியினுடைய புருஷகாரத்தை பெற வேண்டும். புருஷகாரம்னா பிராட்டியே முயற்சி செய்து நம்மளுக்கு பெருமாளுடைய
அவர்கிட்ட நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அதை வாங்கி தருவாள். அந்த செயலுக்கு முயற்சி தாயார் பண்ணுறாளே, அந்த முயற்சிக்குத்தான் பேர் என்னன்னா புருஷகாரம். அந்த புருஷகாரம் இங்கே ஆண்டாள் வெளிப்படுத்துகிறாள் இந்த பாசுரத்திலே அப்படின்னு. அதே மாதிரி பறை தருவான் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, பறை அது ஏற்கனவே சொன்னேன். இந்த பறைன்றது இந்த இடத்துல வாத்தியத்தை, சிறு வாத்தியத்தை குறிக்கிறது. பின்னால் போகும்போது கேட்கப்படுறா அந்த பறைன்றதுக்கு அர்த்தமே வேற ஆக போகிறது. கைங்கரியம் அப்படின்னு கேட்கப்படுறா கடைசியில், அது பார்ப்போம் அந்த சமயத்தில் என்று இந்த பாசுரத்தினுடைய இதுவாக அமைந்திருக்கிறது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ மக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய்நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் மாட்டாதேயம்மா நீ நேசல்லை கதவம் நீக்கு என்பது இன்றைய பாசுரம். இந்த நாயகனாய் பாசுரம் இவ்வாறாக முடிவுற்றது. நாளைய தினம் பாசுரம் அம்பரமே தண்ணீரே என்கின்ற பாசுரம், உயர்ந்த பாசுரம்.